இன்னைக்கு நம்ம ஹெர்னியா பற்றி சில தகவல்களை பார்ப்போம். ஹெர்னியா என்றால் என்ன? அதாவது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மசில் வால்னு சொல்லுவோம், தசைகள், அதில் ஒரு விரிசல் ஏற்பட்டு அது வழியாக வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குடலோ கொழுப்போ வெளியாக சாடி வருவது பேர் தான் ஹெர்னியா என்று சொல்கிறோம். இந்த ஹெர்னியால பல வகைகள் இருக்கிறது. அதாவது இயற்கையாக சிலருக்கு அந்த வீக்னஸ் இருந்து விரிசல் இருக்கும். அதன் பெயர் தான் அந்த கன்ஜெனிட்டல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். அதாவது பிறவியிலே அந்த விரிசல் ஏற்பட்டு அது வழியாக குடல் இறங்கி வருவது. இது தவிர சிலருக்கு செயற்கையாகவும், அதாவது பிறவியில் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த குடல் இறக்கம் ஏற்படலாம். அது எங்கெல்லாம் வருகிறது? உடம்பில் ஒரு இடம் வீக்காக இருந்தால் அது வழியாக வரலாம். மற்றும் சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்த தழும்புகள் மற்றும் இயற்கையாக உள்ள துவாரங்கள், அதில் விரிசல்கள் ஏற்பட்டு அது வழியாகவும் நமக்கு ஹெர்னியாக வரலாம். ஸோ பொதுவாக என்னென்ன வகையான ஹெர்னியா உள்ளது? வயிற்றில் பார்த்தீங்கன்னா தான் பொதுவாக இந்த காமனான ஹெர்னியா ஏற்படுது. அது பொதுவாக வருகிறது அந்த மடிப்பகுதியில் ஏற்படும் இங்குவைனல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். இது தவிர தொப்புள் வழியாக ஏற்படும் அம்பிளிக்கல் ஹெர்னியா மற்றும் சிலருக்கு அந்த தழும்பு வழியாக ஏற்படும் இன்சிஷனல் ஹெர்னியா மற்றும் மேல் வயிற்று பகுதியில் ஏற்படுவது பெயர் எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா என்று சொல்லுவோம். அப்புறம் இந்த இடுப்பு பகுதியில் வர்றது லம்பார் ஹெர்னியா, ஸ்பைஜிலியன் ஹெர்னியா, இப்படி பல வகையான பல தரப்பு ஹெர்னியா இருக்கு. இதெல்லாம் வயிற்றுக்கு வெளியே ஏற்படக்கூடியது. இது தவிர சிறப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு உள்ளேயும் சில இடங்களில் அந்த குடல் ஏற்றம், குடல் இறக்கம் ஏற்படலாம். இதுக்கு இன்டர்னல் ஹெர்னியேஷன் என்று சொல்கிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஹெர்னியேஷன் தான் நம்ம பொதுவாக வெளியே பார்க்கக்கூடிய இந்த வீக்கங்கள், அதாவது ஒரு பல்ஜ் ஆகி அப்படி வெளியே வரும். இன்டர்னல் ஹெர்னியேஷன் வயிற்றுக்குள்ளே இருக்கும். அதனால பல சிரமங்கள் ஏற்படலாம். சரி, இப்போ ஹெர்னியாவுடைய அறிகுறிகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக ஹெர்னியாங்கிறது ஒரு வீக்கம் மாதிரி தான் ஆரம்ப கட்டத்திலே தெரியும். அது வீக்கம் வர்றதுக்கு முன்னாடி சிலருக்கு அந்த ஏரியாவில் ஒரு உறுத்தலோ இல்லை ஒரு சின்ன வலியோ அந்த மாதிரி கூட ஏற்படலாம். அந்த வீக்கம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு சிலருக்கு அந்த குடல் ஏறக்கூடிய சத்தம் கேட்கலாம். ஒரு கர்கிளிங் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஏற்படலாம். அது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க வேலைகள் ஏதாவது செய்யும்போது அந்த வீக்கம் வெளியே தென்படும். அப்புறம் நம்ம படுத்து அதை ரிலாக்ஸ் ஆகி ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீக்கம் டிஸப்பியர் ஆகிடும். அதாவது அதை நம்ம பார்க்க முடியாத மாதிரி நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் டிப்பிக்கலி ஹெர்னியாவுடைய அறிகுறியாக இருக்கும். ஸோ இது எந்த நம்ம இயற்கையான ஒரு துவாரத்திலேயோ இல்லை மடிப்பகுதியிலையோ இல்லை ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண அந்த இடத்துலையோ நமக்கு இந்த மாதிரி வீக்கங்கள் ஏற்படலாம். இது தவிர சிலருக்கு அந்த ஹெர்னியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், அதாவது குடலோ இல்லை கொழுப்போ அதில் சிக்கி திருப்பி உள்ள வயிற்றுக்குள்ள இறங்காமல் போய்விட்டால் அது இந்த குடல் அடைப்பட்டு அதுக்கான அறிகுறிகள் சிலருக்கு வரலாம். அதாவது வயிற்று வீக்கம், இல்லை வாந்தி, இல்லை மோஷன் போகாம மலச்சிக்கல் ஆகி மோஷன் ஸ்டக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட அறிகுறிகள் கூட சிலருக்கு வரலாம். இப்படிப்பட்ட அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது. இம்மிடியட்டாக போய் இந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஹெர்னியா இருந்த இடத்துல அந்த வீக்கம் வெளியே வந்துடுச்சு, ஆனால் உள்ளே போகவே இல்லை, நீங்கள் ரொம்ப நாள் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உடனே நீங்கள் மருத்துவரை போய் அதுக்கான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த ஹெர்னியா வந்துடுச்சு, இது எதனால இந்த மாதிரி வீக்னஸ் வருது, எதனால இந்த மாதிரி ஹெர்னியா குடல் இறங்கி வருது? ஸோ நான் முதலே சொன்னேன், சிலருக்கு அந்த பிறவியிலே அந்த ஒரு டிஃபெக்ட் மாதிரி இருக்கும். அதுதான் கன்ஜெனிட்டல் ஹெர்னியா அப்படிங்கிறது சொல்லுவோம். இயற்கையாக உள்ள துவாரங்கள் இருக்கிறது நம்ம வயிற்றில், அதில் அது மடிப்பகுதியில் இருக்கிறது, தொப்புள் பகுதியில் இருக்கிறது. ஸோ அதில் வீக்னஸ் ஏற்பட்டு அது வழியாக வரலாம். சரி, எதுவுமே வீக்னஸ் இல்லை, இயற்கையாக எல்லா துவாரங்களும் நார்மலாக இருக்குது, ஆனால் ஹெர்னியா ஏன் வருது? ஸோ சிலருக்கு அது அந்தந்த தற்சமயங்களில் வரக்கூடிய அந்த மசில் வீக்னஸ். ஸோ அது எதனால் ஏற்படுகிறது? சிலர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு விரிசல் விட்டுரும்.
இல்லை வந்து அவங்க ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த மசில் ஸ்ட்ரென்த்தே வந்து கம்மியாயிடும். இல்லை ஜாஸ்தி உடல் பருமன் இருக்கும்போது அந்த கொழுப்புகள் போய் அந்த தசையோட வலிமை தன்மையை வந்து குறைக்கிறதுனால கூட அந்த தசைகளில் வந்து விரிசல் ஏற்படலாம். இல்லை ஒரு சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க, அந்த இடம் இன்னரண்டாவே அது வீக் ஆயிடுது, அதில் அந்த தையல்கள் பிரிவதனாலோ விரிசல் ஏற்படுவதனாலோ அது வழியாக கூட ஹெர்னியா ஏற்படலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரானிக்காக வந்து வயிறில் ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது யூரின் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி மோஷன் மலச்சிக்கல் இருக்கிறதுனால ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப காஃப் பண்ணி இருமல் அதிகமாக இருப்பதனால் அவங்க வந்து இருமிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இயற்கையான துவாரங்கள் எல்லாம் வந்து விரிசல் விட்டு அது வழியாக ஹெர்னியாஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஹெர்னியா வந்தாச்சு, இனி அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துவது? ஸோ இது வந்து ஸ்கேன் வந்து இன்னைக்கு நிறைய லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. காமனாக வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லுவோம், சிடி ஸ்கேன். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அதுக்கு தேவையான பரிசோதனைகள் வந்து இருக்கிறது. அதில் துல்லியமாக நமக்கு வந்து ஹெர்னியா இப்போ உங்களுக்கு அந்த சாக் இருக்கிறதா, என்ன கண்டென்ஸ் வந்து உள்ளே இறங்குறது, அது எந்த அளவுக்கு அது டிஃபெக்ட் இருக்குது, இந்த நெக் ஆஃப் த சாக் என்று சொல்லுவோம், அந்த ஹெர்னியல் ரிங் வந்து என்ன சைஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்கேனில் வந்து கணிக்க முடியும். சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு கணிக்க வேண்டும்? ஆமாம், இதெல்லாம் வந்து நம்ம கணிப்பதன் மூலம் இதை எப்படி அதை சரி பண்ணி திருப்பி நார்மலான வலுவான டிஷ்யூவை வந்து உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஸ்கேன் மூலம் நமக்கு அதில் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். சரி, இப்போ ஹெர்னியா வந்தாச்சு, இனி அதை வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வர்றது எப்படி? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க போக வேண்டியது. இன்னைக்கு வந்து ஹெர்னியாலேருந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிடலாம். ஸோ இதுக்கான நவீன சிகிச்சைகள் வந்து இப்போ இருக்குது. ஸோ அதில் என்ன வாட் இஸ் த லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம், நுண்துளை அறுவை சிகிச்சை. ஸோ நுண்துளை அறுவை சிகிச்சைக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருந்த அறுவை சிகிச்சைக்கும் என்ன வித்தியாசம்? நுண்துளை அறுவை சிகிச்சைனா நம்ம வயிற்றில் வந்து சிறிய துளைகள் மூலமாக அந்த சின்ன வந்து கருவிகளை உள்ளே செலுத்தி வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணி, ஸோ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறோம், நியூமோபெரிட்டோனியம் என்று சொல்லுவோம். அது ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வயிற்றுக்குள்ளே கேமரா செலுத்தி அந்த கேமரா வழியாக நம்ம வந்து இந்த ஆப்ரேஷனை மிக துல்லியமாக அழகாக செய்ய முடியும். ஸோ இதில் வந்து பல அட்வான்டேஜ். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பகுதியில் வெளியே வந்து கிழித்து அதிலிருந்து அந்த தசைகளை எல்லாம் பிரித்து மேலே இருந்தே வந்து வலையை வைத்து அதை வந்து ரிப்பேர் மெஷ் என்று சொல்லுவோம். ஸோ அந்த மெஷ் வந்து கண்டிப்பாக ஓப்பன் சர்ஜரியாக இருந்தாலும் லேப்ரோஸ்கோபி சர்ஜரியாக இருந்தாலும் அதை வைக்க வேண்டும். அப்போ தான் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து வலுப்பெறும். ஸோ நுண்துளை அறுவை சிகிச்சை என்பது அந்த மிக சிறிய அந்த துளைகள் வழியாக பண்ணுவதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைவான இரத்த இழப்பு ஏற்படுகிறது. சீக்கிரமாக நீங்கள் வந்து எழும்பி உட்காந்துடலாம், சீக்கிரமாக நடந்துடலாம். பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓப்பன் சர்ஜரியோட பெயின் வந்து ரொம்ப கம்மி. யூஸ்வலாக வந்து செகண்ட் டே வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் இருந்தே வந்து ஏதாவது டேப்லெட்ஸ் மூலம் அவங்களால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். பிளட் லாஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். இந்த வூண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் இல்லை அதில் விரிசல் விட்டு அதில் ஹெர்னியா வரக்கூடியது, இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் வெரி வெரி மினிமல். ஸோ அதிகமாக அதை வந்து இல்லைன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட அட்வான்ஸ் டெக்னிக் தான் இந்த நவீன நுண்துளை அறுவை சிகிச்சை. சரி, ஹெர்னியா வந்தாச்சு, சரி ஆப்ரேஷனும் பண்ணியாச்சு. இனி வந்து இது வந்து நம்ம அதில் ஆப்ரேஷனுக்கு பிறகு என்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும்? பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து நான் சொல்றது வந்து ஆப்ரேஷன் முடித்த பிறகு நீங்கள் வந்து இப்போ லேப்ரோஸ்கோபி பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 4 to 5 days வந்து அவங்களுக்கு வீட்டில் ரெஸ்ட் தேவைப்படும். அதுக்கு பிறகு அவங்க வந்து நார்மல் அவங்களுடைய டியூட்டிஸையோ அவங்களுடைய ஒர்க்கையோ வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அதாவது லோடு லிஃப்ட் பண்ணுவாங்க இல்லை வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு 6 வாரம் வரைக்கும் அந்த மாதிரிப்பட்ட ஹெவியான ஒர்க்கை வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஜென்ரலாக ஒரு சூப்பர்விஷன் இல்லை உட்காந்து வேலை பார்க்குறது, இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு, டேபிளில் உட்காந்து சூப்பர்விஷன், ஸோ இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் அவங்க நடக்கிறது எடுக்கிறது இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து செய்யலாம். ஸோ ஆப்ரேஷன் முடிந்த பிறகு பொதுவாக நீங்கள் வந்து அந்த புண்ணை வந்து வூண்டு கேர் அது வந்து நீங்கள்
கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். அது ஜென்ரலாக நீங்கள் ஷவர் பண்ணலாம், ஆனால் வந்து ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் இல்லை கடலில் போய் குளிக்கிறது சோக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிப்பட்டதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். டயட் உங்கள் ஸ்டமக் வந்து அப்செட் ஆகாத மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ப்ரிகாஷன்ஸ் ஃபார் ஹெர்னியா சர்ஜரி. அப்புறம் தேவையான மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ விசிட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் போதும். யூஸ்வலாக ஒரு 1 or 2 ஆஃபீஸ் விசிட்ஸ் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான செக்கப்புகள் ஒன்றும் இதுக்கு அதிகமாக தேவைப்படுவது இல்லை. ஸோ இன்னைக்கு ஹெர்னியா பற்றி நல்ல தகவல்களை பார்த்தோம். ஹெர்னியா சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ இல்லை ஏதாவது கேள்விகளோ இருந்தால் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். அதற்கும் உங்களுக்கு தேவையான பதில்களை எங்கள் சைட்லேருந்து நாங்கள் தருவோம். நன்றி.